திமுகவை நான் தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையில உளமாற ஏத்தான் எங்க கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்க தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில இந்தியில பேசி வாக்கேட்டீங்க. எதுக்காக இந்தியில சூரட்டி விட்டீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சூரட்டி விட்டி வாக்கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி பாடமா இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? வற்புறுத்தி என்ன நீங்க இப்ப உங்க மூலமா வற்புறுத்துகிறேன். தமிழை பயிற்று மொழியா கொண்டாங்க, பாடமொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டீங்க, வற்புறுத்திட்டேன். கொண்டு வந்துருவாங்களா? இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க? நீங்க அரசு பள்ளியில கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியா அதை ஆங்கில வழி கல்வியா மாத்தி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி அடிச்சது இவங்கதான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு வித்துவிட்டு அவன் வியாபாரம் பண்றவன் எதை படிக்கிறது? மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதில் ஒரு மோகத்தில் எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தமிழ் பயிற்று மொழியா இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியா மாறிச்சு. அப்புறம் தமிழ் விருப்ப மொழியா மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பாம போயிட்டான். இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில ஏத்துனதுனால இந்த சிக்கல். இப்ப இந்தி படிப்போம் எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல. எதையாவது பேசிட்டு எந்த நாடு வளர்ச்சி? இந்தியால இந்தி கேட்கறது இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க? நீ எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? பட்டினி உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு போய் வளர்ந்த நாடு சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? சொந்தமா பிளைட் வச்சிருக்கியா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவா. பிளைட் எவன் ஓட்டுவான்? திருச்சியில கட்டியிருக்கா எத்தனை பல ஆயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட். யாரோட பிளைட்? அது யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது? மக்களுக்கான சேவையா, முதலாளிக்கான லாப தேவையா? யாரை ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு பண்ணி வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணால கொண்டு வர இறக்க ஒரு நாட்டு குடிகளை இறக்க வானூர்தி வச்சிருக்கியா? எதையாவது கூச்சல். அதுதான் மாறுதல். இலங்கையில நடந்தது, பங்களாதேஷ்ல நடந்தது, இங்க நடக்கும். எழுதி வச்சுக்க. மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறத நாங்க கத்துக்கிறோம். நீ ஒன்னும் அறிவுறுத்த தேவையில்லை, சொல்ல முடியல. நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏதாவது ஒரு மொழி கத்துக்குன்னு அதுல இல்லையே. யார் அவங்க தானே? இந்தியை விரும்பாத மாநிலங்கள் அவங்களை ஏற்கிற வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னது இவங்கதான். அதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை தம்பி. நாங்களே கத்துக்குவோமே, எங்களுக்கு தேவைன்னா கத்துக்குவோமே. ஏதாவது ஒரு மாநிலத்தை சண்டை போட்டா ஏதாவது ஒரு மொழி அப்படிம்பீங்க. யாரு? அதுதான் நீங்க முழுமையா கேட்கணும், ஏதாவது சொல்லணும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஏன் கொண்டு வர?
நீ ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, தம்பி என்னை கேளுங்க, நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க, எதிர்ப்பு உள்ளவன். இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணன். நீ திராவிட அரியணையில் உட்காரவே அவன் வந்துதான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு. எதுக்கு அவனை கூட்டி வர? அப்ப நான் என்ன கேட்கிறேன், உனக்கு பீகார் பிராமணன் பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் என் தம்பி, அவனை பயன்படுத்த என்ன? அங்க இருந்து ஒரு பிராமணர் பாண்டையை கூட்டிட்டு வந்து நீ பிராமண எதிர்ப்புன்னு பூச்சாண்டியன்னா அவன்னா எங்களுக்கு தெரியாம போயிடும். மறுபடியும் பாருங்க, இந்த பாண்டே இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்ப ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வராரு இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஏயா நீ வெளியூர்ல இருந்து பாண்டே சர்மாலாம் கூட்டிட்டு வர, இங்கேயே பாண்டே இருக்காரு ரங்கராஜ பாண்டே, இங்கேயே சர்மா இருக்காரு ஐயா ஹரிஹர ராஜா சர்மா, நம்ம ஐயா ராஜா, அவங்கள பயன்படுத்து. நீ அந்த ஊருக்காரனோட இந்த ஊருக்காரனுக்கு விவரம் தெரியும், அவனுக்கு தெக்கும் வடக்கும் தெரியாது, முக்கு முடுக்கு தெரியாது, இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது. நீங்க சீமா அப்படி சொல்லிட்டாரு, ஒழுங்கா கேள்றா பைத்தியக்கார எதையாவது சொல்லணும். டீம் பார்ட்னர்னு அம்மா சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, மொழி கொள்கையில என்னைய எப்படி சொல்றாங்க, என்ன பார்ட்னர் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேசுவாங்க. நான் அப்பா இவர் நம்ம அப்பா பாஷா மரணத்துக்கு போனல, அப்ப இவங்கெல்லாம் எனக்கு எதிராக ஓட்டு பொறுக்கிகள்னு பேரணி கூட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, அப்ப நீங்க இவங்கெல்லாம் எனக்கு ஆதரவா வந்தாங்களா? பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசணும்னு அவங்க நாங்க பெரியாரை நாங்களே எதிர்க்கிறோம், அவரையும் எதிர்க்கிறாருன்றாங்க. அதுக்கு சொல்ல வந்தது அது. அதனால பார்ட்னர் ஆயிரோனா இல்லை. நான் தான் போய் சொன்னோம் கைகுலிக்கு, நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன், வாங்க திறந்து வைங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன்னா. மூலமாகவும் உங்களுடைய கொள்கையை முன்னெடுத்து மேடைக்கு மேல ஊருக்கு ஊரு தெரிந்து நல்லா பேச்சாற்றல் மூலமா இளைஞர்களை பெரிதும் கவர்ந்தீங்க. இப்போ ஒரு நடிகர் அந்த இளைஞர்களை ஃபுல்லா அரசியல கவரக்கூடிய ஒரு விதம் என்பது இருக்கு. இதனால் இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு நம்மளுடைய கட்சியில குறைவதற்கான வாய்ப்பு இப்படிலாம் கிடையாது. இப்ப நீ ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் என்னை தேட மாட்டார். நான் பலமுறை சொல்லிட்டேன், நீங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள், பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டார். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்ப தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் வேற, அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்ப எங்க அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க, ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற என்னுடைய நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க. அதுல போட்டு ஒவ்வொருத்தர உங்களுடைய பார்வையில கமலஹாசன் மாதிரி விஜயும் பின்னடைவாவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓரளவுக்கு எழுந்து அரசியல் களத்துல போராடி ஜெயிக்க வாய்ப்பு? நீங்க நம்ம ஒரு களத்துல நின்று போர் செய்யும் போது அவர் தொய்வடைவாரா, அவர் பலகீனம் அடைவாரா, அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியாது. நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்யற போரை, அந்த சண்டையை மூர்க்கமா செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நாங்க எந்த மாதிரி சூழல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பல தடவை நான் விளக்கிட்டேன், நான் இன்னொரு தடவை சொல்றேன். லட்சக்கணக்கா என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணக்குவியல்ல இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள். தாலாட்டில் வளராம என் இனச்சொந்தங்கள் கத்திய கதறல் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள். அதனால எங்களுடைய காயம் பெரிது, நாங்க இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லா இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். அதனால நீங்க மற்ற இயக்கங்களோட எங்களை போய் ஒப்பிட்டு, ஏன் நான் இன்னைக்கு நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல, முன்னாடியே போயிருக்கலாம்ல.
2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கவங்களெல்லாம் கூட்டு கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காதா? கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்க. நான் போயிருக்கேனா பற்றி இல்லை. ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன். என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு. என் முன்னோர்கள் இப்போ கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்தவங்களெல்லாம் திருப்பி திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்திய எதிர்க்கிறோம், சும்மா எதிர்க்கிறோம். இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க, ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க. இப்பவும் தொடருது பாருங்க. 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே நிலையில நிக்குது. இன்னும் கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம். இப்ப விட்டுட்டாங்க, ஏன்னா நான் அதை பேசுறதுனால அது அவன் வேலை அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம்.